நேர்மையா பணம் கொடுக்காம தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா? உங்க வருமானம் போதுன்னா நீங்க தானே நாளைக்கு விஏஓ மண்ணல்ல விட்டுருவீங்களா? அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வந்திருந்தா அவன் மண்ணை அள்ளாதான் அவனுக்கு காசு. இப்ப புரியுதா இந்த சிஸ்டத்தோட வேறு எங்க இருக்குன்னு? நீ போய் நாளைக்கு குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு பத்திரத்தால் பதிகிற இடத்துல போய் உட்காந்துட்டு, சார் நீங்க முறைகேடான பத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இதை நாங்க எப்படி பதிகிறதுன்னு கேள்வி கேட்டா இவன் பருப்பாங்க வேகமா? வேகாது. அப்புறம் நீ பரிசை எழுதிட்டு ஊதியம் மட்டும் போதுன்னு வாழ்ற நேர்மையான ஆளா இருந்தா அவன் பழக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்க வேற இதுதான். அப்ப பிரச்சனையின் வேரோட புடுங்கணும். இலைய கிளைய வெட்டி பிரயோஜனம் இல்ல, வேரோட புடுங்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? தீர்வு உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு போராடலாம். 13 லட்சம் பேர் பரிசை எழுதிருக்கீங்கல்ல, 25 லட்சம் பேர் வரைக்கும் எழுதிருக்கோம். எல்லா தேர்வையும் சேர்த்தா 25 குடும்பத்துடைய வாக்குகள் இருக்கு. தூக்கி எறிங்கவங்கள வேரோட. அதுதான் தீர்வு. ஒரே தீர்வு அதுதான். 234 தொகுதியிலையும் மக்களுக்காக தனித்தே தொடர்ந்து நின்று களம் காண்கும் சீமானை விட்டுவிட்டு 200 300 நீட்டி ஆட்சியை பிடிச்சிடலான்னு தற்குறித்தனமா வர்றவங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னொரு வாய்ப்பு. அதே வள்ளுவன் தான் சொல்லியிருக்கான், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் சீமாட்டோட நாட்டை. என் அண்ணன் சீமான் போதும். நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு. நான் வச்ச அதே நம்பிக்கை நீ வை. இங்க சிஸ்டத்தை மாத்துவோம். வா, எல்லாரும் சேர்ந்து வா. நீ கூப்பிடுறீங்களா?